பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேர் இட்லியை துரத்திய பாட்டி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல நகைச்சுவை கதை, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். இட்லியை சுட்டு ஊரில் உள்ள எல்லாருக்கும் போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டெய்லி 500 பேர் பக்கமாக டெய்லி பாட்டி சொல்கிற இட்லியை வாங்கி சாப்பிடுவாங்க. பாட்டியை பாராட்டுவாங்க. இதில் அந்த பாட்டிக்கு வருமானம் கிடைக்கிறத விட இட்லி சுட்டு விற்று அதனால் வர்ற பாராட்டுக்கள் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இதே மாதிரி ஒரு நாள் இட்லியை வச்சு தட்டில் கொட்டினாங்க. அப்படி கொட்டும்போது ஒரு இட்லி மட்டும் தட்டை விட்டு இறங்கி உருண்டு ஓடிச்சு. இட்லி நில்லுன்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல பூமி 2ஆக பொழந்துருது. பொழந்தோடனே அந்த இட்லியும் பூமிக்குள்ளே போயிடுது. பாட்டி பூமிக்குள்ளே போகிறாங்க. பூமிக்குள்ளே போயும் அந்த இட்லியை தொடர்ந்து விரட்டுறாங்க. துரத்திக்கிட்டே பின்னாடியே போகிறாங்க. அந்த பாட்டி இட்லி ஓடிட்டே இருக்குது. அதுவும் பாட்டியும் பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கடவுள் இருக்காங்க. முதல்ல கடவுள் 3 கடவுள் வரிசையாக நிற்கிறாங்க. அதில் மொதல் கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, பாட்டி இந்த பக்கம் ஒரு இட்லி கடவுளே இந்த பக்கம் ஒரு இட்லி வந்ததா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், நான் பார்த்தே வந்தது. ஆனால் நீ இந்த பக்கமாக போனீன்னா ஒரு அரைக்கி ஒன்று பிடிச்சி சாப்பிட்ருவா, இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அரைக்கிக்கெலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இட்லியை வரட்டிக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி 2வது கடவுள் நிற்கிறாங்க. அந்த 2வது கடவுள்கிட்ட போயிட்டு இந்த பக்கம் ஒரு இட்லி வந்ததான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் பார்த்தேன், நீ அந்த பக்கமாக போகாத, ஒரு அரைக்கி ஒன்று பிடிச்சி சாப்பிட்ருவான்னு சொல்கிறாங்க. நான் எந்த அரைக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தொடர்ந்து போகிறாங்க. 3வது ஒரு கடவுள் நிற்கிறாங்க. அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டோன்னே, அந்த பக்கமாக ஒரு பெரிய அரைக்கி இருக்கிற ஒன்று பிடிச்சி தின்றுவா, ஸோ நீ அந்த பக்கமாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அரைக்கிக்கெலாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்போ அந்த கடவுள் சொல்கிறாங்க, நீ எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அரைக்கி வந்தால் உன்னை பார்க்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே பாட்டியும் அந்த கடவுளோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சோடனே அந்த அரைக்கி அங்கேருந்து வரா. அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்றா. கும்பிட்டதுக்கப்புறம் மனுஷனோட வாசனை வருதே அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னோன்னே அந்த கடவுள் சொல்கிறாரு, இல்லை, என் பின்னாடி மனுஷங்களை யாரும் இல்லையேன்னு சமாளிக்கிறாங்க கடவுள். திரும்ப திரும்ப அந்த அறைக்கு நம்பாமல் அந்த பாட்டி பின்னாடி, கடவுளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிற பாட்டியையும் பார்த்துட்றா. பார்த்தோன்னே, ஊருக்குள்ள உன் இட்லியை பற்றி நான் நல்ல விதமாக கேள்விப்பட்டிருக்கேன், நீ என் வீட்டுக்கு வா, ஒன்று நான் என்னோடய சமையல்காரியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஒரு படகுல ஏற்றுறாங்க. 2 பேரும் படகுல போகிறாங்க. போகும்போதே பாட்டி சொல்கிறா, நீ அரைக்கிதானே, என்னையை தூக்கிக்கிட்டு நடக்கலாம்ல, எதுக்கு படகுல கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னோன்னே, எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு தண்ணின்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கி சொல்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேர் அரைக்கியினுடைய மாளிகைக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அங்கே இந்த ஒரு அரைக்கி போலயே நிறைய அரைக்கிங்க இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போனோன்னே, நீ தான் எங்கள் எல்லாருக்குமே சமைச்சு போடணும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடணும்னா அரிசி எனக்கு நிறையா வேணுமே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அரைக்கி சொல்கிறா, ஒரு அரிசியை கையில் கொடுத்து, ஒரு மந்திர கரண்டியும் கையில் கொடுத்து, இந்த ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு அரிசியை போட்டு நீ இந்த மந்திர கரண்டியால் கிண்டுனே அப்படின்னா பாத்திரம் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த அரைக்கி சொன்ன மாதிரி அந்த பாட்டியும் ஒரே ஒரு அரிசியை பாத்திரத்தில் போட்டு மந்திர கரண்டியால் கிளறாங்க. அப்படியே பாத்திரமே ஃபுல்லாகிடுது. அந்த அரைக்கிங்கெல்லாம் சாப்பிட்டு தீத்துடுறாங்க.
அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டிக்கு தன்னோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. அப்படி ஆசை வந்தோடனே ஒரு நாள் அரக்கிங்க இல்லாத நேரமாக பார்த்து படகுல ஏறி வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது அதை அரக்கி பார்த்துடுறாங்க எல்லோரும். பார்த்துட்டு எல்லா பக்கமும் சுற்றி வளைக்கிறாங்க இந்த பாட்டியை. ஒன்று இந்த பாட்டி பயந்துக்குச்சு. ஒன்று இந்த அரக்கிங்க என்ன செஞ்சிட்றாங்க, இந்த குளத்துல உள்ள தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்றாங்க. ஏன்னா குளத்துல உள்ள தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு பயம் அரக்கிங்களுக்கு. அப்போ குளத்துல உள்ள தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டா படகு வந்து நீந்தாது, சேத்துல சிக்கிரும், நம்ம வந்து அரக்கியை பிடிச்சிடலாம், பாட்டியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் அரக்கிங்கெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்றாங்க. குளம் வத்திடுது. இந்த பாட்டியும் சேத்துல சிக்கிடுறாங்க. சேத்துல படகு சிக்கணுன்னே பாட்டி இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கால் வந்து சேத்துல சிக்கி பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. அரக்கிங்கெல்லாம் சுற்றி நின்று கை கொட்டி சிரிக்கிறாங்க. சிரித்தோன்னே இவங்க சிரித்த சிரிப்பில் அவங்க குடித்த தண்ணி ஃபுல்லாக திரும்ப வெளியில் வந்துடுது. வெளியில் வந்து திரும்ப ஆறு ஓட ஆரம்பிச்சிருது. ஓட ஆரம்பித்தோடனே அந்த பாட்டி வந்து படகுல ஏறி தப்பிச்சிட்றாங்க. தப்பிச்சு தாத்தா சொந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பாட்டி, உங்களை எவ்வளோ நாளாக காணும், உங்கள் இட்லியை எதிர்பார்த்து நாங்கள்லாம் காத்துட்ருந்தோம், ரொம்ப நாளாக உங்கள் இட்லியை சாப்பிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆவலாக கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி அவங்களுடைய மந்திரக்கோலை தொட்ட உடனேயும் அது இட்லி ஏகப்பட்ட நிறையா இட்லி நிறையா சாப்பாடு அவங்க என்ன சமைச்சாலும் அந்த மந்திர கரண்டியை வச்சு சமைக்கும்போது எதுவாக இருந்தாலும் அதிகமாகிடுது. அப்போ டெய்லி 1000 பேர் 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுது, நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவும் போது நம்மளுக்கு வந்து கைமேல் பலன் கிடைக்கும். இது உங்கள் பாட்டி வந்து ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போது இந்த மந்திர கரண்டியால் கைமேல் பலன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து மற்றவங்களுக்கு உதவுற குணம் இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்களுடைய இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.